World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். அடுத்ததாக நமது அரங்கிற்கு சிறப்பு அழைப்பாளராக காலையிலிருந்து வந்து எல்லாரையும் பேச வச்சு அழகு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய எங்களது மானாமதுரை பெற்ற தங்கம் உயர் திரு துரைசாமி ஐயா அவர்கள் வாஸ்து பற்றியான சில ரகசியங்களை வழங்குமாறு அன்புடன் அழைக்கின்றோம். பசிக்கிறவங்க மட்டும் போய் சாப்பிட்டு வந்துடுங்க, ஏன்னா நிகழ்ச்சியை நிறுத்த முடியாது, நிறைய பேர் பேச வேண்டியது இருக்குது. ஸோ அதனால் சாப்பாடு ரெடியாக தான் இருக்குது. தர்மசாஸ்திராவை பொறுத்தவரையிலும் சாப்பாடு எப்பயுமே நம்பர் 1 இருக்கும், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் அன்பு கூர்ந்து பசிச்சு அப்படின்னா தைரியமாக நீங்கள் போயிட்டு வரலாம். ஏன்னா இதில் லைவ் போயிட்டுருக்கிறதுனால லைவை நிறுத்த முடியாது, நிறைய விஷயங்கள் நிறைய பேர் பார்த்துட்ருக்காங்க. ஸோ தொடர்ந்து லைவ் போயிட்டுருக்கு. பசிக்கிறவங்க அப்படியே சாப்பிட்ருங்க. தொடர்ந்து எங்களுடைய நிகழ்வுகள் நடந்து வந்துகிட்டே இருக்கும். வாழ்த்துக்கள். தெய்வீகம் நிறைந்த மாமன்றம் ஜோதிட விழாக்களை கூட பிரம்மாண்டமாக, மிக பிரம்மாண்டமாக நடத்தி காட்ட முடியும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக விளங்குகின்ற அருமை சகோதரர் மணிகண்டராஜ் அவர்களே, இங்கே எமக்கு முன்னாலே பல்வேறு வகையான ஜோதிட கருத்துரைகளை வழங்கி அமர்ந்திருக்கின்ற சான்றோர் பெருமக்களே, எமக்கு அடுத்தபடியாக ஜோதிட நுட்பங்களை வழங்குவதற்காக காத்து கொண்டிருக்கின்ற சான்றோர் பெருமக்களே, எம் சார்ந்த ஜோதிட சொந்தங்களே, உங்கள் அத்துணை பேரையும் வணங்கி ஒரு சில கருத்துக்களை மட்டும் வழங்கி மிகச் சுருக்கமாக வழங்கி விடைபெறலாம் என்று கருதுகின்றேன். மனையடி சாத்திரம் வாத்து மாயாஜாலம் என்கின்ற தலைப்பிலே பேசுவதற்கு அடியனுக்கு இந்த அரிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. பொதுவாக நமக்கெல்லாம் தெரியும், மனித வாழ்க்கைங்கிறது விதிப்படிதான், கர்மாபடிதான். அவரவர் தமக்கு உற்ற ஆயுசும் தொழிலும் பொன்னும் இவர்களின் வித்தை செல்வம் எழில் மரணங்கள் 7 தவமுடைய பிரம்மதேவன் தனது கை தொடங்கும் முன்னர் சிவனுடைய அருளினாலே கற்பத்தில் நிச்சயிப்பான். அப்ப இந்த பூமண்டலத்தில் ஒவ்வொரு நிகழ்வும், ஒவ்வொருத்தருடைய நிகழ்வும், ஒவ்வொரு நொடிப்பொழுதும் கூட இறைவனுடைய அருளினாலே தான் நடைபெறுகிறதே தவிர தனியொரு மனிதன் அதனை தாண்டி செல்ல முடியாது என்பது நியதி, விதி. இப்போ அந்தபடி பார்த்தீங்கன்னா வாஸ்து சாஸ்திரம்ங்கிறது நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒரு அங்கமாகவே மாறிவிட்டது என்று சொன்னால் மிக இல்லை. ஆக இந்த வாஸ்து சாஸ்திரம் தனிப்பட்ட மனிதனுக்கு மட்டுமா அல்லது இறைவனுக்கும் சேர்ந்ததா என்று பார்த்தால் அவதார புருஷர்களை கூட வாஸ்து சாஸ்திரம் விட்டு வைப்பது இல்லை. இதற்கு நமக்கு ராமாயணத்திலேயே சான்றுகள் கிடைக்கிறது. ராமாயண கதையினுடைய தொடர்களை நான் சொல்ல வரவில்லை, காட்சிகளை மட்டும் உங்களுக்குள்ளே காட்டுகிறேன். ராமபிரான் வனவாசம் போகிறார். வனவாசத்திலே ராமபிரான் அனுபவிப்பது அனைத்துமே துன்பம், துயரம், சாதாரண மனிதன் கூட அனுபவிக்க முடியாத மிகப்பெரிய தொல்லைகள், துயரங்கள் ராமபிரான் அனுபவித்து நமக்கெல்லாம் சான்றாக விளங்குகிறார். அந்த வனவாசத்திலே வந்தவுடனேயே
பரத்வாஜர் காட்டுகிற ஒரு இடத்திலே அமர்கிறார். அங்கே வாஸ்து தோஷம் அமைகிறது. பரத்வாஜர் எந்த இடத்தை காட்டினாரோ அந்த இடத்திலே ராமரும் லட்சுமணரும் சீதாதேவியும் தங்கியிருந்த அந்த இடம் வாஸ்து தோஷம் உள்ளது. ஜீவ நதியினுடைய வடகரையிலே ஆசிரமத்தை அமைத்து அங்கே தங்குகிறார். பரதன் தன்னுடைய அண்ணனை அழைத்து கொண்டு போவதற்காக அங்கே வருகிற பொழுது பரதன் ராமபிரானை சந்தித்த உடனே முதலிலே அவனுடைய வாயிலே இருந்து வரக்கூடிய வார்த்தைங்கிறது அப்பா செத்துட்டார். அங்கேயே அழுது புரளுகிறார்கள் அவதார புருஷர்கள் அனைவரும். அது வாஸ்து தோஷம் இருப்பதனாலே அந்த இடம் புலம்பல் காணியாக மாறிவிடுகிறது. நான் முதலிலே சொன்னேன், ராமாயண கதையை நான் தொடராக சொல்ல வரவில்லை, காட்சிகளை மட்டும் காட்டுகிறேன். அடுத்தது ஏறத்தாழ 4 ஆண்டுகள் சென்றதற்கு பின்னாலே அகத்திய முனிவரை சந்திக்கிறார் ராமபிரான். அகத்திய முனிவர் பஞ்சவடியிலே தங்கி மீதம் இருக்கிற 10 வருஷத்தையும் நீ கடந்து விடலாம் அப்படின்னு அகத்தியர் காட்டுறார் ஒரு இடத்தை, பஞ்சவடி. அந்த பஞ்சவடியை பார்த்தீங்கன்னா வடக்கே இருந்து வரக்கூடிய நதி கிழக்கே திரும்புகிற இடம். ஆக அந்த தென்மேற்கு மூலையிலே வடகரையிலே அந்த ஆசிரமம் அமைகிறது. அந்த பஞ்சவடி, அந்த பஞ்சவடியிலே தங்கிய போதுதான் ராமபிரான் சொல்லனாத துன்பத்தை சந்தித்தார் என்பது நம் எல்லோருக்குமே தெரிந்த உண்மை. என்ன நடக்குது? வாஸ்து சாஸ்திரம் என்ன சொல்லுது? நீ தங்கி இருக்கிற வீட்டுக்கு மேற்கே பள்ளம் இருந்தாலும், நீ தங்குகிற இடத்துக்கு தெற்கே பள்ளம் இருந்தாலும், நீ தங்கி இருக்கிற இடத்திலே தீய சக்திகளை கவர்ந்து இழுக்கும். தீய சக்திகளை கவர்ந்து இழுக்கும். உன்னிடத்தில் இருக்கிற புனிதமான சக்தி, நல்ல சக்தி எல்லாம் உன்னை விட்டு வெளியேறும். நடக்கிறதா இல்லையா? சூர்பனகை அவ பாட்டில் பறந்து போறா. மேலே பறந்து போறவ ராமபிரான் அந்த காலைக்கடனை முடித்து விட்டு அந்த நதிக்கரையில் வருகிற அவருடைய தடம் பதிந்திருக்கிறது. அந்த தடத்தை மேலே இருந்து பார்க்கிறாள் சூர்பனகை. அந்த தடத்தை பார்த்தவுடனே யாரோ ஒரு புனித ஆத்மா, ஒரு அழகான இளைஞன் கீழே இருக்கிறான், அவனை கவர்ந்து நாம் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று ஆகாயத்திலே பறந்து சென்று கொண்டிருந்த அந்த ராட்சசி கீழே இறங்கி வருகிறாள். ராமனை பார்த்தவுடனே அழகான மோகினியாக வடிவம் மாறி அவரிடத்திலே வந்து சரசம் ஆடுகிறார். அங்ககிணம் பெறுகிறாள். அங்ககிணம் பெற்றதற்கு பின்னாலே அவளுடைய சகோதரன்கள் கரதூசனர் அவர்களிடத்திலே சென்று முறையிடுகிறாள். அவர்கள் 14,000 வீரர்களை கொண்டு வந்து ராமனை எதிர்க்கிறார்கள். ஆக ராமன் ஒருவனே தனி ஆளாக இருந்து கரதூசனரையும் அவனுடைய படைபலங்கள் 14,000 வீரர்களையும் கொன்று குவிக்கிறார். அந்த இடம் மயான பூமியாக மாறுகிறது. நான் ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், வாஸ்து சாஸ்திரம் சாதாரண மனிதனை மட்டுமல்ல, அவதார புருஷர்களை கூட வாஸ்து சாஸ்திரம் மீறினால், தங்கும் இடத்திலே விதிகள் மீறினால் அங்கே துக்கம், துயரம், சொல்லனாத துன்பங்கள் நடைபெறும் என்பதற்கு அது சான்று. சரி, அவர் என்ன பூர்வ ஜென்மாவில் பூர்வ கர்ம வினை அவரை பற்றி இருந்ததா? ராமபிரானுடைய கர்ம வினை அதுக்கு காரணம். இப்ப நாம அயோத்தியா காண்டத்துக்கு மறுபடியும் போகணும். அங்கே வைந்து கையை பெற்ற வரத்தினாலே தசரதர் சொல்லுகிறார், நீ தசரதர் சொல்லவில்லை, ஆனால் தசரதர் சொன்னதாக கையை சொல்லி நீ வனவாசம் போக வேண்டும், 14 வருடங்கள் போய்விட்டு திரும்ப வேண்டும் என்று கையை சொல்லுகிறார். அப்படி சொல்லுகிற போது தன்னுடைய அன்னை இடத்திலே விடைபெற்று செல்ல வேண்டும் என்பதற்காக ராமபிரான் மட்டும் தனியா கௌசல்யா இருக்கக்கூடிய அரண்மனைக்கு போறாரு. அவர் போற போது கம்பர் வர்ணிக்கிறார் பாருங்க. இந்த கவிதையை கொஞ்சம் கவனமா நீங்க கேளுங்க. குழைக்கின்ற கவரியின்றி, கொற்றவன் குடையுமின்றி, இழைக்கின்ற விதி முன் செல்ல, தர்மம் பின் இறங்கி ஏக,
மழை குன்ற மன்னான் மவுளி கவித்தனன் வருமென்றென்று தழைக்கின்ற உள்ளத்தன்னால் முன்னொரு தமியன் சென்றான். தமியன் சென்றான்னு வார்த்தை போடுறாரு கம்பர். தமியன்னா தனியே ஆளா போறான்னு அர்த்தம். எப்போதுமே லட்சுமணனை கூட வச்சுக்கிட்டே போவார். ஆனால் அம்மா கிட்ட விட சொல்லிட்டு வனவாசம் போகணும்னு சொல்கிற போது அந்த லட்சுமணனை சொல்கிறாரு, லட்சுமணா நீ இங்கே இருங்கிறதுக்கு அவன் இருக்க மாட்டேங்கிறான், நானும் தான் கூட வருவேங்கிறான். அப்போனா நீ போய் உங்கள் அம்மா கிட்ட சொல்லிட்டு வான்னு சொல்லிட்டு இவர் மட்டும் தனியாக ஆளாக போகிறாரு கௌசல்யாவுடைய அரண்மனைக்கு. அதை கம்பர் காட்டுறார். தமியன் சென்றான். எப்படிப்பட்டது சொல்கிறார் பாருங்க. குலைக்கின்ற கவரியின்றி கொற்றவன் குடையுமின்றி இழைக்கின்ற விதி முன் செல்லங்கிறாரு. விதி தான் கூட்டிக்கிட்டு போச்சான் ராமரை கௌசல்யா கிட்ட. அது முன்னால போச்சான். பின்னால தர்மம் பின் இறங்கி ஏகங்கிறார். ராமபிரானுக்கு இவ்வளவு அவலம் வரப்போகுது, இவர் வனவாசத்துக்கு போக போறாருன்னு இறக்கப்பட்டு அந்த தர்மம் ராமபிரானுடைய பின்னாலேயே போச்சான். எப்படி நாடக காட்சி மாதிரி காட்டுறாரு பாருங்க. சரி, அங்கே இழைக்கின்ற விதின்னு சொல்றாரு. ஏற்கனவே இழைத்த விதின்னு சொல்லல, அல்லது ராமன் இனிமேல இழைக்க போற விதின்னு சொல்லல. இப்ப இழைத்து கொண்டு இருக்கிற விதி. அப்ப இழைக்கிறதுனா இந்த கத்தாழையை போட்டு அப்படியே நாரா உரிக்கிறதுக்காக இழைப்பாங்க. மனித வாழ்க்கையில விதிங்கிறது அவனை புடம் போடுறதுக்காக இழைக்கும். அப்ப ராமபிரான் ஏற்கனவே செய்த விதியும் கிடையாது, ராமபிரான் இன்னைக்கு மேல செய்ய போற விதியும் கிடையாது. ஆனா ராமன் இந்த நிகழ்காலத்துல அவர் எந்த பாவ வினையும் செய்யல. அப்ப யார் இப்ப பாவ வினை செஞ்சுக்கிட்டு இருக்கா? ராவணன் தான் பாவ வினை செஞ்சுக்கிட்டு இருக்கான். அப்ப அந்த ராவணனை அழிக்கிறதுக்காகத்தான் அவதாரமே பண்ணி வந்திருக்கிறாரு மகாவிஷ்ணு ராம அவதாரம். அப்ப அந்த ராவணனை அழிக்கணும்னு சொன்னா இந்த ராம அவதாரத்தில் இருக்கக்கூடிய இந்த மகாவிஷ்ணுவை கூட்டிக்கிட்டு போகணும் வனத்துக்கு. கம்பர் எவ்வளவு அழகா இந்த நாடக காட்சி அமைச்சிருக்கிறாரு பாருங்க. இப்ப மறுபடியும் இந்த கவிதையை பாருங்க. குலைக்கின்ற கவரியின்றி கொற்றவன் குடையுமின்றி இழைக்கின்ற விதி முன் செல்ல தர்மம் பின் இறங்கி ஏக மழை குன்ற மன்னான் மவுளி கவித்தனன் வருமென்றென்று தழைக்கின்ற உள்ளத்தன்னால் முன்னொரு தமியன் சென்றான். கௌசல்யா முன்னாலே ஒரே ஆளா சென்றான்கிறார். அப்ப ராமபிரான அந்த மாதிரி மோசமான இடத்துல உட்கார வச்சாத்தான் அவர் சீதாதேவியை இழப்பாரு. சீதாதேவியை இழந்தாத்தான் அவருக்கு கோபம் வரும். அப்படி சொல்லனால கோபம் வந்தாத்தான் 33 கோடி வாழ்நாள் பெற்ற அந்த ராவணனை அவர் அழிக்க முடியும். இல்லைன்னா என்ன பண்ணுவாரு? ராமர் சாந்த சொரூபம். அந்த யுத்த காண்டத்தில் கூட அவன் ஆயுதம் இல்லாம இருக்கும்போது இன்று போய் நாளை வான்னு சொன்னவர் இல்லையா? அப்ப எவ்வளவு இறக்கப்படக்கூடிய சிந்தனை உள்ளவர். அப்படி இறக்கப்படக்கூடிய சிந்தனையை உடைய அந்த ராவணனை கூட கோபப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் வாஸ்து தோஷம் இல்லை, வாஸ்து தோஷம் உள்ள இடத்துல தான் அவரை அமர வைக்கணும். அப்படிங்கிறதுக்காகத்தான் அகத்திய முனிவரை அந்த இடத்தை காட்டி அந்த பஞ்சவடியில உட்கார்ந்து அனைத்து துன்பங்களையும் அனுபவித்து ராமபுரன் கோப ஆவேச மூர்த்தியாக மாறி ராவணனை சம்ஹாரம் செஞ்சார். சார், வாஸ்துங்கிறது பல பேர் நம்புறாங்க, சில பேர் நம்புறது இல்லை. நம்புறவங்க நம்பாதவங்களை பற்றி நமக்கு கவலை இல்லை. சோதிட மகாத்மாக்களுக்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வாஸ்துங்கிறது மனித வாழ்க்கையில ரத்தத்தில் கலந்து இருக்கிறது. நாம் தெரிந்தும் வாஸ்துவை அனுபவிக்கிறோம், தெரியாமலேயும் வாஸ்துவை அனுபவிக்கிறோம். வாஸ்துவுக்கு முக்கியத்துவம் கொடுங்க, அதுதான் என்னுடைய ஆலோசனை. இப்ப பாத்தீங்கன்னா வாஸ்துல நான் நேரத்தினுடைய அருமையை கருதி 2 கருத்துக்களோடு முடித்துக்கொள்ள ஆசைப்படுகிறேன். வாஸ்துல பாத்தீங்கன்னா புத பாகத்துல வாசல் வச்சாதான் அந்த குடும்பம் விருத்தியாகும். மற்றபடி வேற பாகங்கள்லாம் சரியில்லை. குரு பாகத்தில் கோயிலுக்கு தான் வைக்கலாம், இல்லைன்னா அரசன் வாழக்கூடிய அரண்மனைக்கு தான் வைக்கலாம். சுக்கிர பாகத்தில் வச்சா பெண்களுக்கு அவப்பெயர் வரும். சனி பாகத்தில் வச்சா பிணி பீடைகள் உண்டாகும். ராகு கேது பாகங்களில் வச்சோம்னு சொன்னா விஷ நோய்களாலே தாக்கப்படுவார்கள், விஷத்தினாலே பாதிக்கப்படுவார்கள் அப்படின்லாம் சொல்லுது.
ஆனால் சந்திரபாகத்திலையும் வாசல் வைக்கலாம். சான்றுகள் இருக்கு. பணித்தகால் வைத்திடவே கோளின் என்னால் பகத்திட்ட வாமத்தில் ஆதி வையோன் குனித்தமன் மகளோடு வீடும் ஈயான் குலவு மதி இந்திரனார் போகம் ஞானம் பிணித்ததோடு அரவிந்த மகளும் வைகும் பிறங்கு செந்தீவண்ணன் இருளன் பூதம் கனித்த வீடு இடியோடு தீயும் கொள்ளும் கணமில்லை தனமில்லை ஈனம் சொல்வேன். சோதிட சூத்திரம், வாஸ்து சூத்திரம். பணித்த கால் வைத்திடவேனா வாசக்கால் வைக்கணும். எந்த இடத்துல? கோளின் எண்ணால். கோள்ங்கிறது 9, கோளின் எண்ணுங்கிறது 9. 9ஆல பகுத்திட்ட வாமத்தில் எதை வகுக்கணும்? எந்த பக்கத்தில் நீ தலைவாசல் வைக்க ஆசைப்படுறியோ அந்த பக்கத்தில் என்ன அளவோ அந்த அளவை 9ஆல வகுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு 27 அடி நீள சவறு கிழக்கு திசையில், அதை 9ஆல வைத்தோம்னா ஒவ்வொன்றுக்கும் 3 அடி வரும். அதை முதல் வரக்கூடியதை ஆதி வெய்யோன்கிறார். ஆதி வெய்யோன்னா சூரியன். சூரியனுடைய பாகத்துக்கு 3 அடியை ஒதுக்கணுங்கிறார். அப்படி வச்சிங்கன்னா அது தப்புங்கிறார். பாருங்க, பணித்தகால் வைத்திடவே கோளின் என்னால் பகுத்திட்ட வாமத்தில் ஆதி வெய்யோன் குனித்தமன் மகளோடு வீடும் ஈயான்கிறார். உனக்கு பூமியும் கிடைக்காது, நீ கட்டி இருக்கிற வீட்டிலையும் நீ அனுபவிக்க முடியாது, சூரிய பாகத்தில் வாசல் வைக்காதேங்குது வாஸ்து சாஸ்திரம். அடுத்தது குலவு மதி இந்திரனார். குலவு மதின்னா சந்திரன். அந்த சந்திரனுடைய பாகத்தில் வச்சீங்கன்னா இந்திரனார் போகம் ஞானம் பிணித்ததோடு அரவிந்த மகளும் வைகும். அரவிந்த மகள்னு சொன்னால் மகாலட்சுமி. அரவிந்தம்னா தாமரை. தாமரை மலரில் இருக்கக்கூடிய அந்த மகாலட்சுமி அந்த வீட்டில் பிணித்ததுன்னா கட்டி போட்டது மாதிரி அமர்ந்திருப்பாங்கிறார். பிணித்ததோடு அரவிந்த மகளும் வைகும் பிறங்கு செந்தீவண்ணன் அப்படின்னா செவ்வாய். செந்தீவண்ணன்னா செவ்வாய். செவ்வாயுடைய பாகத்தில் வீடு வச்சா என்ன ஆகும்? செவ்வாயுடைய பாகத்தில் வீடு வச்சா இருளன் பூதம் கனித்த வீடு இடியோடு தீயும் கொள்ளுங்கிறாரு. அப்ப அக்கினி பயம் உண்டாகும். செவ்வாயுடைய பாகத்தில் தலைவாசல் வச்சிங்கன்னா அக்கினி பாகம் உண்டாகும். அடுத்தது புதன்ல சொல்றாரு, சொல்லறிய புதன் வீடு வாசல் கொள்ளின் சுகமிக்க தனயோகம் இந்திரபோகம் இல்லோடு தனலாபம் மனையால் மக்கள் இத்தரையில் குடிகொள்வர். அப்ப புதபாகத்தில் வச்சா ரொம்ப உச்சம், ரொம்ப அருமை. தேவ மந்திரி மல்லலனி கோவிலோடு அரசன் இல்லம் வளமேவும் சுகமிங்கு நலமாம் என்பர் அப்படிங்கிறார். அப்ப அரசனுக்கோ கோயிலுக்கோ தான் குருபாகத்தில் வைக்கணும். குடியிருக்கிறவங்களுக்கு குருபாகத்தில் வச்சா அந்த வீடு தோஷம் உள்ளதா அமையுங்கிறார். ஆக தலைவாசலுக்கு நாம முக்கியத்துவம் கொடுக்கணும். தலைவாசலுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா தான் அந்த வீட்டில் நாம் சுகமா வாழ முடியும். சார், கிரக பிரவேசம்னு பத்திரிகை அடிக்கிறோம். கிரக பிரவேசம்னா வீடுன்னு நினைக்கிறோம். 9 கிரகங்களை ஆட்சியாக கொண்டு இயங்கக்கூடிய ஒரு நிலையம் அதுங்கிறதுனால தான் அதை கிரகம்னே சொல்றோம். வீட்டுக்கு கிரகம்னு ஒரு பேரு. அப்ப நாம எந்த பாகத்துல தலைவாசல் வச்சிருக்கிறோமோ அந்த வீட்டுக்கு அந்த பாகத்தினுடைய கிரகத்தின் பேரை தான் சொல்லணும். சந்திர பாகத்தில் தலைவாசல் வச்சிருந்தா இந்த வீடு சந்திர வீடு. புத பாகத்தில் தலைவாசல் வச்சிருந்தா இந்த வீடு புதன் வீடு. சனி பாகத்தில் தலைவாசல் வச்சிருந்தா இந்த வீடு சனி வீடு, பிணி வீடு. இப்படி நாம் எடுத்துக்கணும். அதனால தான் அது கிரக பிரவேசம்னு வைக்கிறோம். அதனால தலைவாசலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாஸ்து சாஸ்திரத்தை நம்பிக்கையோடு நம்மை நாடி வருபவர்களுக்கு நல்வழி காட்டி வெற்றி பெற்ற சோதரர்களாக நீங்கள் அனைவரும் வளம் வர வேண்டும் என்று வேண்டி இந்த அளவோடு நமக்கு வாய்ப்பு கொடுத்த அன்பு நெஞ்சங்களுக்கு நன்றியை சொல்லி விடைபெற்று அமைகின்றேன். நன்றி, வணக்கம். அற்புதமாக வாஸ்துல ஒரு வீட்டை எப்படி பிரிக்கணும், ஒவ்வொரு பாகங்களுக்கு உண்டான பலன்கள் என்ன அப்படின்ற விஷயங்களை ஐயா அவர்கள் மிக தெளிவாக எழுப்பிக் கொள்கிறார். ஐயா அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இதோ ஐயா அவர்களுக்கான காணொளி. சோதனை இல்லையேல் சாதனை இல்லை. உங்களின் சாதனைக்கு வானமே இல்லை. சாதிக்க நினைக்கும் எங்களுக்கு உங்களின் வாழ்வியலை ஊக்கமளிக்கும் மாத்திரை வில்லை. பாரம்பரியமா, திருமண பொருத்தமா,
வாஸ்து சாஸ்திரமா, ஜோதிட சூட்சுமங்களா, நல்வழி காட்டும் வழிபாடுகளா, என்ன வேண்டுமோ அத்தனையும் வெற்றிக்கான அத்துணை வழிபாடுகளும் மழையளவு கொட்டி கிடக்கிறது. மனதார அள்ளியும் தருகிறீர்கள். நீங்கள் கண்ட சாதனைகள் யாவும் வெற்றி மாலைகள் அனைத்தும் ஜோதிடத்தின் மேல் நீங்கள் வைத்த பக்தியும் கடந்து வந்த தோல்விக்கும் பதில் ஆகாசம். உணர்ந்து கொள்ள முடிகிறது ஐயா. தன்னம்பிக்கை உங்களுடையது, உற்சாகம் உங்களுடையது. அதனால் அகிலம் காணும் உயரமாய் நீங்கள், இந்த உயர்வும் உங்களுடையது ஆனது. உயர் திரு துரைசாமி ஐயா அவர்களை சிறப்பு விருந்தினராக வரவேற்பதில் பெருமை கொள்கிறது தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயா.